ஹாய் எவ்ரிவன். அன்புடைமை பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் சிலபஸில் வந்து கவர் ஆகுது. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 6வது புக்கில் ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆகுது. ஸோ 10 திருக்குறளுமே இதில் கவர் ஆகும். அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர் அன்புடையவர் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசத்தரும் வெளிப்பட்டு நிற்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். என்பு எலும்பு இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ரீசெண்டாக நடந்த குரூப் 2 கொஷினில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அன்போடு இயந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது. வழக்கு வாழ்க்கை நெறி, ஆருயிர் அருமையான உயிர், என்பு எலும்பு, அன்பு எனும் ஆர்வமுடைமை, அது எனும் நண்பு என்னும் நாடாச் சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். ஈனும் தரும். ஆர்வம் விருப்பம் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு நட்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவார். வையகம் உலகம் என்பார்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அன்பு அறத்தை மட்டுமே சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரம் வீரம், கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். என்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். என்பில்லது எலும்பு இல்லாதது, அதாவது புழு. அன்பில்லது அன்பில்லாத உயிர்கள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தட்டு. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாதவர் மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. அன்பகத்து இல்லா, அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கன் வன்பால் ப்ளஸ் கண் பாலை நிலத்தில். தளித்தற்று தளிர்த்து ப்ளஸ் அற்று தளித்தது போல. வற்றல் மரம் வாடிய மரம். புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பிலருக்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? புறத்துறுப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அல்லது அன்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான். அங்கு உயிர் இல்லை. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31 என்று கூறுவர். இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர் பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. இவர் சென்னா போதர், தெய்வப்புலவர், நாயனார் என வேறு பெயர்களாலும் போற்றப்படுகிறார். இந்நூல் அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. இந்நூலில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறப்பாக்கள் என 1330 குறப்பாக்கள் உள்ளன. இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை எனவும் கூறுவர். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறளில் அன்புடைமை, இனியவை கூறல் ஆகிய அதிகாரங்கள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை. கிறிஸ்து ஆண்டு கிபி +31 திருவள்ளுவர் ஆண்டு. அதாவது எந்த இயர் கொடுத்துருக்காங்களோ அது கூட +31 பண்ணினீங்கன்னா நமக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும்.